ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன அப்படி விஷயம்? ஆனா இந்த நரிக்குடி மேடையில தான் இன்னைக்கு தான் அதை சொல்ல போறேன். நரிக்குடி மேடையில் நீ தான் சொல்ல. அவ்வளவு சந்தோஷமான விஷயம். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? எனக்கு 15 வருஷமா பொண்ணே கிடைக்கல. உனக்கா? பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. ஓ மை காட். ஆனா அந்த பொண்ணு இந்த கூட்டத்துல இந்த ஊர்ல தான் இருக்கா. இந்த கூட்டத்துல இந்த ஊர்ல இருக்கா? அவ ஓரமா உட்கார்ந்து இருக்கா, நாடகம் பாக்குறா. ஓரமாவா? அவளே இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க. அவளே நான் நேரடியா நானும் பார்த்து பேச போறேன். இதுவரை அவளை என் போன்ல பேசினா என்னன்னு இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா இதுவரை அவளை நேருக்கு நேரம் பார்த்து இல்லை. ஆனா இன்னைக்கு தான் அவளை பார்க்க போறேன். அவ்வளவு அழகா இருப்பாளாம். உன்னை விடவா? நான் பெரிய அழகாடா போயில. ஆனா அப்ப அவ்வளவு அழகா இருப்பாளாம். ஓஹோ, சுண்டுனா தெரிக்குமா? அவள் குரல் வளமே குயில் மாதிரி இருக்கும். பலே பலே அடடடடடடடா. இந்த வாய்ஸ் என்னடா வித்தியாசமா? பலே பலே அடடடடா. ஓ வாய்ஸை கட்டா என் லவர் ஓடி போயிடுவாள். எனக்கு பயந்து கிடக்கு. ஏய், இதுல ஆண்டு எம்ஆர் ராதா வந்து அந்த ஒரு படத்துல இருக்காரு, ரத்த கண்ணீர். எனக்கு இப்போ ரத்த கண்ணீர் வரப்போகுது. அடியே காந்தா அள்ளி அள்ளி கொடுத்து நடி வரப்போறா. என் ஆள் வரப்போறா. அவளுக்கு எனக்கு இந்த வைகாசி மாசம் 36ஆம் தேதி கல்யாணம். ஏய் ஏய், சோத்த தின்ன என்னத்த தின்ன மகள் எடுத்துட்டு எரிஞ்சு ஓடி பாத்துக்க. என்னையா எந்த ஊர்ல உனக்கு 36 மாதம் இருக்குது? 32 வரை ஏத்துக்கலாம். 36 சரி, அடுத்த மாசம் 31 நாள் தான் வைகாசி. அடுத்த மாசத்துல கடை வாங்க வேண்டியானே. ஓ, மாசத்துல கடை வாங்குறீங்களோ? அம்மா பள்ளிக்கூடத்துல என்ன சொன்னா? ஆமா, கலிக்க 5ல இது போகுமா? எது எது 6 போகுமா? போகாது. போலன்னா என்ன செய்யணும்? பக்கத்துல ஒண்ணு வாங்கணும். அப்ப சொன்ன கடன் மண்டை உள்ள வர கடை வாங்காம இருக்க முடியாது. அதனால அவ வர்றா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சம். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். ஆனா அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அவ பேரு எந்திரி. ஏய் ஏய், எந்திரியா? உன்னை தான் சொல்றேன். முளக்கங்காலியை கூட்டிட்டு அந்த புள்ள பேரு எந்திரி முளக்கங்காலி. ஆனா இப்போ ஒருத்தி வந்தால் அவ பேர் என்ன தெரியுமா? யாரு? அவ பேரு கிளப்பு. ஓஹோ, உங்க பேர் எந்திரி, அவங்க பேர் கிளப்பு. நல்லா கிளப்பு போகல. வாய்ஸே வித்தியாசமா இருக்கா. நீ அதையும் பேசுற வாய்ஸ் தான்டா உனக்கு காசு. ஆனா அவ இப்ப வருவா. அவளை பார்க்க போறேன். அடியே வாமா சிட்டு. ஏ அருவியே உன் பக்கத்தான். நான் கடலிலே முழுந்தாலும் உன் நினைவோடு தான் இருப்பேன். அண்ணாமலை ஹாய். ஹாய் இருந்துட்டேன். ஏய் நின்னுங்க நின்னுங்க. நான் என்ன சொல்றேன்? பூசா பார்த்தனால ஆயிங்கிறேன். ஆய் இருந்தால் நீங்க எந்திரியோட அப்பத்தாவா? ஏண்டா இல்ல. ஏய், கண்ணு ஒழுங்கா தெரியுதா? இல்ல அந்த புள்ளையோட அம்மாச்சியா? ஏய், கண்ணு தெரியுதா? கோவிச்சுக்காதீங்க, இங்க வாங்க. வாங்க. யார் என்ன சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி ஏய், விழுந்துச்சு. அவ ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியல. 15 வருஷம் கழிச்சு. எனக்கு அடியே ஆத்தி, நீங்க தான் அந்த எந்திரியா? நோ. ஆங்கிலம் படிச்சிருக்காயா? அடியே எந்திரி. போடி வாடின்னு பேசாதீங்க. அவங்க இருக்கு அழகு மயிருக்கு கண்டிஸ்ட் போட்டு. நோ டச்சிங். யாரோ மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்காங்க. மிருதகம் தான் நினைக்கிறேன். ஏன் உங்க அண்ணன் அது? இல்லை, இவளை எங்கேயோ பார்த்து ஒரு துண்டில கருவாட்டி வியாபாரி மாதிரில தெரியுது. அடியே எந்திரி. போடி வாடின்னு பேசாதீங்க. அப்படியா? எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா நானே இதில் இருக்கேன். நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்க போல. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கிறேன். பாத்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. ஐயோ, நல்ல 15 வருஷம் மாப்பிள்ளை கிடைச்சிருக்கேன். நான் யோகாக்காரன். ஏழை குந்தாணி பேலை நல்ல மாப்பிள்ளைலாம் நினைக்கலடா. நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது ஓந்தலையில் தள்ளி விட்டுருன்னு பார்க்குறேன். ஏய், என்னடி பெரிய நகை புள்ளாத நகை. நகை என்னைக்கு வரும் போகும். பாசம் கிடைக்குமா? அவர் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்குமா? நகை என்ன அப்படி என்ன விற்கிறாங்க? ஒரு பவுன் 1500 விற்கிறேன். ஒரு பவுன் 1500 விற்கிறாங்க. என்ன பெரியது? ஒரு பவுனு
1500 ரூபா. நீ நகை கடைக்கு போனியா நரிக்குடி கவரிங் கடைக்கு போனியாடா? ஏண்டி 1.5 லட்ச ரூபா அதுக்கிட்டு 1500 ரூபா அதுக்குதா? 1 லட்சமா? சரி விடு. அதனால என்ன, நகையா முக்கியம், மனைவி தான் முக்கியம், அதெல்லாம் இல்லை, பொண்ணு தான் முக்கியம். நான் ஏன் மேரேஜ் வேணாம்னு தெரியுமா? ஏன்? நான் படிப்பு முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டி கொடுங்கண்ணே உண்மையில. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் மாப்பிள்ளை கிடச்சிட்டா பளிச்சுன்னு பொம்பளை பிள்ளை ஏறி அடிச்சிருங்க, ஆத்தா பிள்ளை விட்டுட்டு போயிருங்க. ஆனால் கல்வி தான் முக்கியங்கிற உனக்கு பிடிச்ச ஏறி அடிச்சிருவோம்ன்ற எதுல விளக்கம் கேட்டுறீங்க? விளக்கம் அது அடியே யாரு இல்லை, ஏறி அடிச்சிருக்க மாட்டேன். எதுல அடியே ஏறி அடிச்சதுன்னா குடும்பத்தில் தலைமையாக நிற்கிறது, புருஷனை காட்டிலும் பொண்டாட்டி. அவன் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம். சரி படிப்போங்கிற, அப்படி என்னடி படிக்கிற? பிஆர்சி. பிஆர்சி நரிக்குடி டு திருமங்கலம் பஸ் மாதிரில தெரியுது. சரி பிஆர்சி முடிச்சுட்டு? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா ஒன்றும் புரியல. அருப்புக்கோட்டை டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட். பஸ்ஸா? பஸ்ஸில் ஏறி போய் படிப்பேன். பஸ்ஸில் ஏறினவனா படிப்பாங்க. ஏன் கல்யாணம் வேணாம்னு தெரியும்? ஏண்டி கல்யாணம் வேணாங்கிற? அத்தான் இவன் யார் உங்கள் வீட்டில் வெங்காயம் வெட்டுறவனா? மரியாதையா போயிடுறது மரியாதை, அதே நான் சொல்லுவேன். ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன்? ஏன் வேணாம்ங்கிற? நான் ஒரு நாளைக்கு அரைப்படி அரிசி வேக வச்சு வடிக்க முடியாது. சரி. ஆனால் உடனே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். அடியே ஆளை பார்த்து இடவிடா, அடி லோடு இழுக்காது. பெண்ணுனா சமைக்கத்தானே வேணும். பார்த்தாலே பயமா இருக்கு. ஒரு நாளைக்கு 3 படியால ஒரு நேரம் வண்டி இப்படி திருப்பி இப்படி விடுப்பா. இந்த இதுக்குள்ள விடு. அடியே ஏன் வேணாம்ன்றது? ஏன் மாட்டேன்னு மட்டும் சொல்லாது. எப்பவுமே நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பவருக்கு. அடியே ஒரு சல்லின்னு இருந்தாத்தான் ஒரு ரோலர் போட்டு அமுக்கலாம். அமுக்குனா பரவாயில்ல, நச்சு எரிஞ்சிருவாருக்கு. அதை பற்றி கவலைப்படாது. எதையும் தாங்கன். ஒரு பெண்ணுனா என்ன, எதையும் தாங்கன். எதையும் தாங்கலாம், அதை இதை தாங்க முடியாது. அடியே தாங்குற விதம் இருக்கு. எனக்கு பார்க்க பயமா இருக்கு உன்னை பார்த்தாலே. சரி பயப்படாத. தொடாதீங்க. அவசாரி முண்டை விளக்குமாறு பிரிஞ்சுவோம். யாரோ நோன்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. நோன்னா எதுக்கு எடுத்தாலும் நோ நோ. என் தம்பி தான் சொல்லி கொடுத்தேன். யாரு? அவர் கேட்பாரு, எது எடுத்தாலும் நோ நோ நோன்னு சொல்ல. யார் உங்க தம்பி? இந்த கொட்டடிக்கிறியால இந்த பையனா? ஏன் மச்சினா? பரவாயில்ல, நான் வேலைக்கே போகல. வேலைக்கு போக தேவையில்லை. அவன் கொட்டடிக்க நீ ஆட, நான் போய் வசூல் பண்ண. கொட்டு தானே மிருதங்கம் சொல்லணுமா? சரி அடி வா, கல்யாணத்துக்கு ஓகேயானே வா, நம்ம கல்யாணத்தை பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். என்ன செய்யறது, உனக்கு கட்டி கொடுத்தா நகை விடாம கட்டி கொடுக்கலாம். சரி ஒரே அது கொட்டாச்சு குத்துது. எது கூப்பிட்டீங்க? நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். இந்த அதுக்கு தான் நான் உனக்கு மாட்டேன். அடியே முதல்ல போய் காட்டுல போய் ரிஹர்சல் பார்க்கணும். முடிச்சு காட்டு கூட்டு போலாமாடா? அடியே உன்னை கூட்டிட்டு போய் விவசாயம் களவாணித்தனமா கூட்டு போனா காட்டு கூட்டு போகலாம். சரி நீ எதுக்கு? அடியே நம்ம விவசாயம் பெரிய விவசாயமே. நல்ல உழுவியா? பரவாயில்லாம உழுவேன். எங்க உழுத நீ? ஆனா எப்படி உழுதாலும் நீ ஒத்துக்கிற மாட்டே. நீ எங்க உழுக போற? என்ன செய்யறது, வேலை பந்தாவதெல்லாம் ஓட்டு எந்திரிக்கிறதே கையை ஊண்டி காலை ஊண்டி எந்திரிக்கிற நீ உழுது. சரி என்ன செய்யறது, உங்க வேலை அதோட நெல்லு வேலையே. சரிடி, உன் தங்கச்சி வரா. எனக்கு அவ தங்கச்சி இப்போ வருவா. வரு என்ன ஒரே ஒரு பிள்ளை வருவா. வர அடியே கிளப்பு. என்னங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களை பார்க்காம உன்னை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனா தேடி ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன விஷயங்க? நம்ம கல்யாணம் எப்பன்னு சொல்ல போறீங்களா? இன்னுமே நீ என் மூஞ்சில முழிக்காத. ஐயோ எனக்கு நீ வேணா 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 வேணா. என்ன சொல்றீங்க? கல்யாணமா நீ வேணா. என் தலையே வெடிச்சு வாழ்க்கையே எனக்கு நீ தேவையில்லை. ஐயோ என் தலையே வெடிச்சு போல இருக்கு. எனக்குன்னு ஒருத்தி. என்ன பத்தி சொல்றீங்களா? இங்க ஓட்டே அத்தான் என்ன பத்தி இப்படி ஒரு செய்தி சொல்லாதீங்க அத்தான். என்னால தாங்க முடியல அத்தான். இப்பவே தவசர கழட்டாலே. சின்ன பிள்ளையில இருந்து வந்தா என் வீட்டுக்கு வந்தா சட்டியை கழட்டுவா. அத்தான் சின்ன பிள்ளையில இருந்து உங்களையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன விட்டுறியா? என் மூஞ்ச அத்தான் அப்படி சொல்லாதீங்க. நீ அப்படியாவது விட்டுருவேன் தானே பேண்ட கழட்டுற. எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். கடலையம்மா நீ வேணாம். ஆனா இந்த நரிக்குடியிலே எனக்குன்னு ஒருத்தி இங்க இருக்கா. என்னது?
உனக்குன்னு ஒருத்தி இருக்காளா? என் எவ மனைவி. அவ? நான் கட்டிக்க போறவ. எவ கட்டிக்க போறவ? அவளை பார்க்க அவ்வளவு அழகா இருப்பா. ஓ, என்னை விட ரொம்ப அழகா இருப்பாளா? அவ சங்கீதம் படிச்சிருக்கா. என்ன சங்கீதம் படிச்சிருக்கா? சங்கீதம் என்ன சங்கீதம் இதுல வருது? வரட்ட அவளை பாக்குற என்ன சங்கீதம் நான் பாக்குறேன். அந்த அன்னைக்கு அவ பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? எந்திரி. எந்திரியாவது முந்திரியாவது. எவடி அவ? எனக்கு என்னைக்கு அடியே சக்காத்தி. எனக்கு என்னைக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களோ உனக்கு எந்திரிக்காமே போச்சு. அடியே வத்த சரிக்கு வீணா பட சரிக்கு. உனக்கு எவ்வளவு துமிர் இருந்தா பொத்து என்ன? ஏய், என்னடி பொத்து? காத்து போகாம பொத்து. என்னடி? சரி, உனக்கு என்ன தைரியம் தான் நான் கட்டிக்க போறாரு நீ காதலிக்கிற? யார கட்டிக்கிறா? யார கட்டி காதலிக்கிற? அறுத்து விட்டு அடி போடி வீணா பட சரிக்கு. யாரு வீணா போடுவா? அடி போடி நாத்தியத்தை சரிக்கு. அடி வத்த சரிக்கு. சண்டை போடுறாரு. ஏன் சண்டை போடுறீங்க? வேணாம் 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 வேணாங்கிற. இந்தானி பேரு மரியாதை பேரு அவள தொட்டா கையில இவளுக்கார நீ தான் அதுல இருந்து எதிரே வச்சு முடிச்சு போற. வீணா பட சரிக்கு வத்த சரிக்கு. யாரு புருஷனை பிடிக்கலாம்னு வந்திருக்க நீ? வேற ஆளு கிடைக்கல உனக்கு? புருஷன் கிடைக்கணும் போய் பனை மரத்துல ஏறு. அடி போடி வெக்கம் கடை சரிக்கு. போய் கல்லுல போய் ஏறு நீயே. ஏ முட்டா பைய. அட வீணா பட பைய வாழ்க்கைய கெடுத்தவனே. அரியே பூ விழுந்துருச்சு. ஏண்டி? பூ விழுந்துருச்சா? பூ விழுந்துருச்சு. நான் வந்து கல்லு மேல நின்னுட்டு இருக்கேன். நான் கட்டிக்க போற ஆசையா பூ வாங்கி கொடுத்தேன். அட பாவி. உனக்கு பூவும் இல்ல உனக்கு. டேய், ஒரு நாளாவது எனக்கு பூ வாங்கி கொடுத்திருக்கியாடா? ஏய், ஏண்டி இந்த பூவை நான் ஆசையா? உனக்கு பூவும் கிடையாது. டேய் குண்டு பயல, இங்க வா. ஒரு நாளாவது எனக்கு ஒரு பூ வாங்கி கொடுத்திருக்கியா? ஒரு தீபாவளி பொங்கலுக்காச்சு எவ்வளவு ஒரு வத்தத்திற்கு வாங்கி கொடுக்கற? அட வீணா பட பயல. வத்தத்திற்கு நொத்தத்திற்கு அடி போடி வீணா பட சரிக்கு. நாதியத்தை சரிக்கு. கொல்ல மாதிரி சரிக்கு. பாத்து வா. என்னடி? துணியை வச்சு குத்தி விடுவேன். ஆனா இந்த அடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தான்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. இல்ல உனக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். போய் ஓ லத்தன மதுரை ஊருக்கு நரிக்குடிக்கு தெரியாது. ஒரு லட்சத்தை வந்து எனக்கு தெரியும். போடி டீ கடைக்காரனை வச்சிருந்தவள. 5 வருஷம் பெட்டிக்கார வச்சிருந்தா எனக்கு தெரியாதா? அடி போடி ஆர்டர்காரன் வச்சிருந்தவள. நீ 7 வருஷமா மிருதக்கார வச்சிருந்தா. அடி போடி தாளக்காரர் ஓடி பித்தியல நீ 4 வருஷமா. கோயில் பூசாரியா அத்திருந்தவா. அடி போடி மைசூர்காரன் வச்சிருந்தவள. அடியே ஓ லட்சம் எனக்கு தெரியாது. பேச்சோடி பேச்சு உட்காரல மாலை. உங்க 2 பேரும் வச்சிருக்க. நான் தான் மறந்த குடிக்கணும் மாலை. சாகு. மருத குடிடா. வார்த்தையை அளந்து பேசு. அடியே முதல்ல எனக்கு தேவைன்னு தெரியும். நீ இனிமே சீக்கிரம் குடி. எனக்கு வேணாம். இது வாங்க. அவளை தொட்ட வேலை என்ன தொடாத. ஐயோ ஐயோ வந்துட்டா ஆட்டுக்கிட்டு எண்ணெய் மறுபடி இதே மறுபடின்னு. ஓடி இவள. நெசமா அவளை பொம்பளோட தோத்து போயிடுவாடா. அவர் தொட்டா இல்ல தொட்டா. யோ, என்னைக்கு அவ வாயால இப்படி சொன்னாலோ என்னைக்கு அவ வாயால அப்படி சொன்னாலோ பார்த்துக்கிறாங்க. நீ எனக்கு வேண்டாம் போ. இங்க வாங்க. வாழ்க்கையில அத சந்தோஷம் வர முடியாது. எப்படி அவ சொல்ல நீ கேட்டு நிக்கிற? சத்த பேச விட்டு பேசுறீ. பேசுறா. வளக்கற பாவி. நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி ஆயிட்டோம். ஆமா, இவனே அவனோட பேச கூடாது. நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்குன்னு குத்தணும். நான் வேற புருஷன் பாத்துக்கோணுமா? கவலைப்படாத. எதுக்கு வேற புரிஞ்சு எதுக்கு பாக்க? ஏண்டி? நீ பண்ணத்தவன இல்சா பையன் வேணும் கிடைக்க மாட்டான். ஆமாண்டி. வாரத்துல 7 நாள் இருக்கு. ஆமா. 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் ஏன் வீட்டுல. சரி. அந்த ஒரு நாள் நரிக்குடி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போட்டு குளுக்க சேர்த்தேன். என்ன நீ அசிங்கப்படுத்துற? அப்புறம் என்ன செய்வேன்? இங்க 3 நாள் அங்க 3 நாள் இருந்துட்டு அப்புறம் என்ன செஞ்சு செய்வேன்? வாங்க. சண்டை விடாதீங்க. அதான் அப்ப கேட்டமா ஏறி அடிக்கிறதா என்னன்னு கேட்ட மாதிரி ஏறி அடிக்கணும்ல. ஆமா. சரி இவெல்லாம் அப்படியே அடியே ஏய், எனக்கு வர்ற ஆத்தது என்ன ஏய் பண்ணி ஏய் சண்டை விடாதீங்க. வாங்க. தங்கச்சி வருது. நான் உன்னைய தொட்டு தான் அடிப்பேன். அல்ல உன் காத்து உடைக்க அடிக்க கூடாது தெரிஞ்சுக்க. தங்கச்சி வருவாங்க. ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே. ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே. புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே. முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்து பாடு மலைக்கே. இவ செந்தூர பொட்டு வச்சா இப்போது இன்பத்தேரேறி
முல்லை மலர் கொடியே பக்கம் வந்தால் என்ன குயிலே தந்தாலே முத்து மலர் கொடியை நீதான் தொட்டால் என்ன முத்துமணி சரத்தில் கையும் பட்டால் என்ன தேக்கனியே அலைக்கையில் வான்மழை போல் பொழிவையில் பூமரம் தான் தடுக்குமா அழகிய கலை நிலவே வா விரைந்தே வா மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரையிட்டிட சித்திரை வந்தது மாடு மலை தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே உன்னை என்னும் பொழுது நாடும் உண்டாகுது ஆசை என்னும் மழைகள் என்னை பந்தாடுது கன்னி வெளி அசைவில் காதல் தேரோடுது காதலில மயில்கள் இங்கே நீராடுது நான் உனக்கெனவே பிறந்தவள் நீ தொடவே வளர்ந்தவள் உன்னருகே இருக்கையில் உன்னுலகம் தெரியுது விருந்துன்னை அழைக்கிறதே வா விரைந்தே வா மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரையிட்டிட சித்திரை வந்தது மாடு மலை ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே மங்களம் உண்டாகட்டுமா அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் என்ன வச்சு பாடி தங்க ஏண்டி உன் மேல இப்படி கோவப்படுற உன்னை என்ன பேசுறா உனக்கு தான் பேசவே தெரியாத பாவமாச்சே நீ இந்த பிளேட் என்ன சண்டை போட்ட தங்கம் நீ அல்லாதடி வாடி செல்லம் அம்மா இருக்கு அப்படியே தூங்கிறாத சரிம்மா நீ ரொம்ப அதிகமா பேசுற உன் பேர் என்ன எந்த ஊரு நீ என் பேரு எந்திரி என்னடி கரகம் இப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படியாவது சொன்னா எந்திரிக்குமான்னு பாக்குறேன் இப்படிலாம் எதிர்பார்க்குற வேலையை விட்டு வேற பேரா மாத்திரு இனிமேல் இந்த பேர் வேணும் எல்லாரும் கேலி பண்ணி சிரிப்பாங்க என்னடா பொம்பளை பிள்ளை போய் இப்படி பேர் வச்சிருக்க நினைக்க மாட்டாங்க சரி நீ என்ன இப்படி வந்திருக்க எங்க இடத்துக்கு புதுசா நான் தான் உங்க நாத்தனா ஏய் என்ன சொன்ன போய் சொல்ல மாட்டா அண்ணே நீங்க போங்க நாங்க பொம்பளை பேசலாம் ஆம்பளைக்கு என்ன வேலை பொம்பளைக்குள்ள நீ சொல்லு நீ ரொம்ப நடிக்காத கடவுள் எடுத்து போடுவேன் வாங்கி என்ன வேலை நீ இப்படி வந்திருக்க புதுசா இருக்கியே நாங்களாம் ஒரு இடத்துக்கு போறோம் நீ வரையேங்கிறியே உனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியுமா ஐயோ உன் உடம்புக்கு அதிகம் கோவப்படக்கூடாது தங்கம் சொல்றத கேளு நாங்க எல்லாரும் காவலுக்கு போறோமே நீ முன்ன பின்ன காவலுக்கு போய் பழக்கம் இருக்கா நான் சொல்றது உனக்கு புரியுதா இதுக்கு முன்னாடி போயிருக்கியா முன்னாடி போவே இல்ல அழுகாதடி ஏம்மா நான் என்ன சொல்றேன் புரியுதா உனக்கு இதுக்கு முன்னாடி காவலுக்கு போயிருக்கியா இல்ல போய் பழக்கம் இருக்கான்னு கேக்குறேன் பழக்கமே இல்ல நீங்க பழக்கம் இருக்கா உங்களுக்கு இல்ல நாங்க எல்லாருமே இன்னைக்கு தான் முதல்ல காவலுக்கு வந்திருக்கோம் அதான் ஏற்கனவே நீ காவல் தெரிஞ்ச பிள்ளையா இல்லன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கா கேக்குறேம்மா இல்ல எனக்கும் பழக்கம் இல்ல அப்ப எல்லாருமே இன்னைக்கு தான் போறோம் என்ன கதியோ நடிப்பா அப்படியே ஏண்டி இவ்வளவு சோகமா இருக்க என்ன அவ எப்படி சந்தோஷமா இருக்கா என்னடி வரதா என்கிட்ட சொல்லி சரி பண்ணி வைக்கிறேன் ஏன் கவலைப்படுற ஏய் போ நீ தொடாத கை வைக்காத போ நீ தொடாதங்க நீங்க வாங்கனே முதல்லங்கிட்டு ஏமா வருத்தமா இருக்க தங்கம் என்ன கோயிலுக்கு முளைப்பாரி ஓடிக்கன்னு அப்புறம் என்ன தொட்டு பேசிக்கிட்டே இருக்கு முளைப்பாரி போடுறதுக்கு தொட்டு பேசுறதுக்கு என்னடி இப்ப சம்பந்தம் இருக்கு ஏய் அந்த பிள்ளை ரொம்ப கண்டிஷனான பிள்ளை போல இருக்குப்பா அந்த பிள்ளை தொட்டு பேசாத நீ அங்க போய் நிக்க வந்தா தொட்டு பேசுறாங்க நீங்க பாரு அந்த பிள்ளை எப்படி அம்மா கிட்ட நிக்குது அப்ப அந்த வண்டிக்கு இடத்த விடுங்கப்பா லேசா ஒரு ரைட்ல ஒரு அலை லெஃப்ட் ஒரு அலை போச்சு சும்மாவே அவர் கடுப்பாயி அந்த மாதிரி நேரம் மேடை நேரம் அங்க பார்த்து ஓட்டி போசாமி நீ வாட்டுக்கு நாடதன் பாட்டி போறாத நான் காலையில ஆமா அங்கிட்டு பாத்துக்கிட்டு போங்க இங்கிட்டு பார்த்து ஓட்டாம இங்க பாரு அங்க போய் நிக்கிறதுனால எங்க அண்ணன் உன்னை தொடுறாரு நீ பொம்பளை பிள்ளை நிக்க பழகிக்க முதல்ல ஆமா ஆமா எனக்கு உங்க மேலதான் பிரியமா இருக்கு என்ன அப்படி என் மேல உனக்கு பிரியம் என்னை இப்பதான் முதல்ல பாக்குறேன் இவளுக்கு என் மேல பிரியம்னா இவன் கூடவே இருக்கிறவ இன்னும் முத பார்த்து எப்படி பிரியம் பிரியமா இருக்கா என்ன பிரியம்னு கேக்குறேன் நாத்தனான்றது ஒரு அதுதான் எப்படி நாத்தனான்னு கேக்குறேன் அவர் ஏத்துனார் நீங்க நாத்தனார் ஏய் என்னடி
அட இல்லம்மா அவ அவ ஒரே ஏத்துக்கம்மா. நீ எதை சொன்னாலும் மொட்டையா சொல்லலாமா? பொம்பளை குட்டி வந்திருக்கா பாரு. எப்படி பொம்பளை காவலுக்கு போறதுக்கு? நீ ஏமா மொட்டை மாதிரி எதெல்லாம் தவறா நினைச்சுக்கிற? என்ன தவறா நினைக்கிறாங்க? இப்படியே பேசலாமா? அசிங்கமா பேசுறது ஒரு பொம்பளை அவ கேளா? ஏத்துனான்னு சொன்னா வாயை மூடுங்க முதல்ல, போங்க முதல்ல, நீங்க பேசாதீங்க. தாலிக்கேறு ஏத்துறது. ஆயம் பாருங்க, போங்க முதல்ல கிட்ட. பாருங்க அவ லட்சணத்தை. என்னடி இப்படி திறந்து நிக்கிற ஆம்பளைக்கு முன்னாடி? மூடி முதல்ல. அவ நான் இங்க பாரு, நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒழுக்கமா பொம்பளை பிள்ளை என் கூட காவலுக்கு வரதா வா, இல்லாட்டி நீ போய்கிட்டே இரு, ஒண்ணும் காவலுக்கு வேண்டாம். முளைப்பாரி எடுக்கலாம், முளைப்பாரி. ஏய் நீ வேற வா. வாங்க, எதுக்கு கேக்குறியா சொல்றத? நாத்தனாட்ட பேசு. கூட இருக்கும் குறையா இருக்கும். பாருங்க. ஏய் போடி, நீ ஒண்ணும் கோவப்பட்டீங்க ஒண்ணும் ஆக போறதில்ல, பேசலாம் போ. சரி அடியா நீ போற. பொம்பளை. டேய் அதியா அடி ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்திருக்கா, இப்படி திறந்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஏய் இப்பதானே முளைப்பாரி போட்டுருக்கா ஏய் தெரியுது. இந்தாடி போடிக்கிட்டு மூடி முதல்ல. மேலே ஓடுறீ, அதில் எடுத்து மேலே போடுறீ. பத்தம் ஆம்பளை எவ்வளவு பேர் இருக்காங்க, எடுத்து மேல ஓடுறீ. மேலே போடுறீ. ஏய் ஏய் போச்சு. ஏய் 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 அடி லூசு சிரிச்சு. ஐயோ. பைத்தியமா இவ, எடுத்து தோல்ல போடுறீ. ஓ ஐயோ ஐயோ, எனக்கு ஒண்ணு உனக்கு புரியற மாதிரி எனக்கு சொல்ல தெரியலையா, இல்ல நான் சொல்றது உனக்கு புரியலையான்னு எனக்கு புரியல. முதல்ல நீங்க சொல்றத தட்டாம செஞ்சுக்கிட்டு எடுத்து இடுப்புல சொருகு. ஏய் இடுப்புல சுத்துறி, வேமா சுத்து வேமா சுத்து. ஐயோ இடுப்புல சுத்தி சொருகணும். இடுப்புல சுத்தி சொருகணும். இங்க கொண்டுக்கலாமே, நேராச்சு கொண்டு கொண்டு கொண்டு. சீக்கிரம் மணி ஆயிட்டு. நீ போய் சொருகுல, அங்க போப்ல அங்க போப்ல அங்க போப்ல. சரி விடுல. ஒரடி வர. நீ சொருகாத. நான் தான் சொருகுவேன். மொட்டையா சொல்லிடுறா விடு. நீ சொருகுனா எனக்கு பிடிக்காது. நீ சரி கொண்டு கொண்டு. உங்களுக்கு சொருக தெரியுமா? ஏய் இது என்னடி கேள்வி கேக்குற? அது பொம்பளை சொல்ல தெரியாம இருப்பாங்க. சேல சொருக தெரியாம இடுப்புல நிக்குது. அண்ணே நீ தானே கட்டிக்க போற ஆளு, அந்த பிள்ளைக்கு நீங்களே கட்டி விடுங்க. யாரு? எங்க அண்ணே. அவனை அவுக்க சொன்னா ஏய் அவுக்க அதிக வரதாடி. சரி இங்க வா. மறந்த முடி பாடுகிறா. இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு 4 பேரும் சேர்ந்து தப்பு. ஏய் ஏய் என்னடி நில்லடி வாய பழக்கம். என்னடி ஆச்சு? ஏய் என்னடி எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சா? பொம்பளை அடி வைக்க வாரீங்க. நீ சொருகிறது எனக்கு அப்படி இருக்கு. ஐயோ எனக்கு இப்படி பேசுறது அப்படித்தான் இருக்கு. எனக்கு இப்படிதான் இருக்கு. இருக்கும். அவ உடம்புல இது வரை யாரும் கையும் பட்டதில்லை. இதுல மஞ்சள்லாம் வேற தேய்ச்சு குளிச்சிருக்காடி, கொடுமையா பாருங்க வாரி. புருஷன் நல்லா இருக்கணும்டா மஞ்சள் போட்டு குளிக்கணும். புருஷன் நல்லா இருக்கணும், புருஷனுக்கே மஞ்சள் குளிச்சு விடு. திரும்ப ஏய் இருடி, ஏய் கருணா கைத்துல வரல மாட்டேங்குது. இருடி இருடி சொல்லடி. ஐயோ ஆடை சுத்து 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 பாயா. இரு 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 வாங்க வந்து தொலை. இங்க திரும்ப. எங்கடி ஒட்டி இருக்கு தாவணி? ஒழுங்கா சுத்தணும். இது சரிப்பட்டு வராத அண்ணே, இவளுக்கு மூடி விட்டு. சுத்தமா முடியாச்சுனே. சரியாக நரிக்குடி எல்லையிலே வீட்டிருக்கின்ற இந்த சிலை காலையில் 10:30க்கு திறக்கப்படும். அனைவரும் சிலைக்கு இது என்னது? அப்படியே அடிக்கிற பாரு. ஆளோலும் 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 ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம். ஆளோலும் ஆளோலும் ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம். வானில் வட்டம் விட்டு வந்து சேரும், வானில் வட்டம் விட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாடும், வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாடும். சோ 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 ஊரறிய பேரெடுத்த
அடியே எந்திரி. அப்பா, புரியாம ஒதுங்கி. ஏய், ஏய், ஏய். பொம்பளை மாதிரி நீ நடந்து. அங்கிட்டு போடி. புரியாம ஒதுங்கி. ரெண்டு பேருமே தொன்ன புத்திலாம் தெரியலா வீட்டுக்கு போய் எவ்வளவு ஆச்சு ஓட இடிக்குள்ள வீடே இல்ல. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சோன்னா படிக்கிறோம். இப்பவே ஏறி அடிக்கிற இறங்கடி அவசாரி முண்டை. இதே பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, சைடுல குத்துது என்ன இறங்கடி. அத்தான் போயிட்டாங்க. இனிமே பண்ண மாட்டாங்க. இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். போம்மா.